நம்பிக்கைக்குரியவர்கள் யார்? நம்முடைய வாழ்க்கையில் நான் நம்பத்தக்கவர்கள் யார்? நாம் எதை நம்பி இருக்கிறோம்? யாரை நம்பி இருக்கிறோம்? எதை நம்பி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து செல்கிறோம்? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம் வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறோம்? மனிதனே பேசுகிறான். நம் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளே பேசுகிறது. புரியாத ஏதோ ஒரு பாஷையில் அது பிதற்றுது. எல்லாமே பேசுது. பறவைகள் எல்லாம் சத்தம் கொடுக்குது. தாவரங்கள் பாருங்கள், காற்றுல அசைஞ்சு ஒரு சத்தம் கொடுக்குது. அப்போ தெய்வம்னா அது பேசணுமே. உலகத்தில் எல்லாமே சத்தம் கொடுக்குறப்ப தெய்வம் ஏன் சத்தம் கொடுக்கல? அந்த தெய்வத்துடைய சத்தம் எங்கே? நாம் வணங்குகிற நம்பிக்கை வைத்திருக்கிற தெய்வங்கள் பேசுகிறதா? பேசும் தெய்வத்தை நீங்கள் வணங்குகிறீர்களா? தொழுது கொள்கிறீர்களா? ஆராதிக்கிறீர்களா? அல்லது பேசாத ஒரு இடத்துல போய் நின்று நீங்கள் மட்டும் பேசிக்கொண்டு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வருகிறீர்களா? தெய்வத்துடைய சத்தம், வார்த்தை இயேசு கிறிஸ்து மனிதத்துக்குள் வந்தார். அவர் சிலுவையில் அடிபட்டார். சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர் ஆணியில் அடித்தாங்க. அவரால் சில பேர் கேட்குறாங்க, ஏன் அவர் ஆணியை பிடிங்கிட்டு வர முடியல? ஆணியை பிடுங்கிறதா இருந்தால் அவர் ஆணிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய இல்லையே, அப்பயே தடுத்துருக்கலாமே. அந்த ஆணியிலேருந்து இன்னுமா வச்சுருப்பாங்க? இல்லை. தெய்வத்துடைய வார்த்தை அவர் சொல்ல ஆக ஒரு கட்டளையில் நிற்கும். முழு மனுக்குலமும் மரணத்தை தாண்டி வருவதற்கு அவர் மரணத்தை கடந்து சென்றார், பயணித்தார் மரணத்தில். தெய்வத்தை யாரும் கொலை செய்ய முடியாது. அவர் இந்த மண்ணில் எடுத்த அந்த சரீரத்திலிருந்து வெளியே வந்தார், அவ்வளோதான். அவ்வளோ பாடுகள், துயரங்கள் அந்த சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம், அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் சுகமாவதற்காக இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாம்ச சரீரத்திலே பாடுகளை அனுபவித்தார். அந்த பாடுகள் மூலமாக உனக்கு சகல வியாதிகளிலிருந்து விடுதலையை, தெய்வீக சர்வாங்க சுகத்தை கர்த்தர் தருகிறார். உன் நம்பிக்கை என்ன? எல்லாம் பேசும்பொழுது உன் தெய்வம் பேசாமல் இருக்கிறதா? பேசுகிற தெய்வத்திட்ட வாங்க. இயேசு உனக்காக பேசுவார், உன்னோடு பேசுவார். உன்னோடும் பேசுவார், உனக்காகவும் பேசுவார், உன்னோடு எப்பொழுதும் இருப்பார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் உன்மேல் வைத்திருக்கிற அன்பிலே மாறாதவர். ஹல்லேலூயா.